Shape your career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. Family outing, airport எப்பவுமே நமக்கு fast track தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th to May 31st. பையன் வந்து +2 முடித்தான். அவன் ஆம்பிஷன் என்னன்னா ஒரு பைக் NS பைக் ஒன்று வாங்கி கொடுக்கணும்னு ஒரு ஆம்பிஷன். அவன் ஆசை பிரகாரம் வாங்கி கொடுத்துட்டேன். ஆனால் அந்த பைக் வாங்கி கொடுத்த பிறகு தேவையில்லாத சவகாசங்கள், ஃப்ரெண்ட்ஷிப், கஞ்சா வியாபாரம் பண்ணுறது, செயின் ஸ்நாச்சிங் பண்ணுறது, பைக்கு திருடுறது, என் பையனை மிஸ்யூஸ் பண்ணி இந்த பழவேறு காடுன்னு ஒரு இடம் இருக்குது, பைக் ரேசிங்னு சொல்லிட்டு லாங் போயிட்டு ஒரு இடத்துல அவனை பிளாக் பண்ணி பியர் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு அதில் வந்து ஏதோ மாத்திரையை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவன் ஒரு மாதிரி ஆன பிறகு கிட்டத்தட்ட ஒரு 1.25 லட்ச ரூபா இல்லை 2 லட்ச ரூபா அமௌண்ட்டு வந்து எடுத்துட்டாங்க. அவனை பாட்டில் வர ஓடிச்சு, இதெல்லாம் வெளியே பண்ணி போய் சொன்னேன்னா அவனை குத்தி கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி வெட்டிருந்தாங்க. அவன் வேலைக்கு போகிற இடத்துல அவனுக்கு வந்து பார்த்து சிரிக்குது, சவுண்டு கொடுக்குது, ஒரு மாதிரி பண்ணால் இவன் வந்து ஒரு நாள் வீட்டுக்கு வேலைக்கு விட்டு வரும்போது அன்றைக்கி நான்ப்பா இது மாதிரி என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்னு போகிறேன். எனக்கும் கொஞ்சம் மைண்டு சரியில்லை. சரி வாடா அவன் இந்த மாதிரி பார்த்துலான்னு போனோம். போனால் அவங்க ஏரியாவில் வந்து ஒரு 6-7 பேர் டேஸ்ட் பண்ணி போக ஆரம்பித்தேன். அதில் வந்த ப்ராப்ளம்ஸ் தான் நான் வந்து சிறைக்கு போக வேண்டிய நிலைமை ஆகிடுச்சு. மிட் நைட் வந்து நான் ஒரு 1:30 இருக்கும், 10 பேர் என்னை வந்து சொல்லிட்டாங்க. என்னால் ஒன்றும் முடியல. ஒருத்தனை தள்ளி விட்டு மட்டும்தான் என் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி நான் எஸ்கேப் பண்ணேன். விடியகாலம் 3:30 மணிக்கு எனக்கு ஃபோன் வரும். அதுக்கப்புறம் உங்கள் பையனை ஏமாத்தின அந்த கேங்கை நோக்கி நீங்கள் போனீங்களா? ஆமாம் சார். என்ன நடந்தது? என் பேர் ஸ்டீஃபன் டாவிட், ஆங்கிலோண்டியன். எனக்கு கல்யாணம் ஆகி வந்து 2 பசங்க இருக்காங்க, ஒய்ஃபு, 2 பிள்ளைங்க. ஒரு பையனுக்கு வந்து 24 ஆகுது, இப்போது 24 நடக்க போகுது. ஒரு பையனுக்கு வந்து 20 முடிஞ்சிச்சு. இப்போதைக்கு ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருந்தேன், ஸ்கூலில் இன்சார்ஜாக மேக்ஸிமம் ஒரு 7 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்தது. பையன் வந்து +2 முடித்தான். முடித்த பிறகு அவன் ஆம்பிஷன் என்னன்னா ஒரு பைக் NS பைக் ஒன்று வாங்கி கொடுக்கணும்னு ஒரு ஆம்பிஷன். சரி அவன் +2 ஃபெயில் ஆகிட்டான் ஒரு 2 சப்ஜெக்ட். ஆனால் இருந்தாலும் சரி ஃபினிஷஸ் ஸ்கூலிங். நான் வந்து அவன் ஆசை பிரகாரம் வாங்கி கொடுத்துட்டேன். ஆக்சுவலாக அதை வாங்கி கொடுக்குற ஒரு எண்ணம் கிடையாது. ஆனால் இருந்தாலும் அவன் வந்து நல்ல பையன்தான், ரொம்ப அருமையான பையன். ஆனால் அந்த பைக் வாங்கி கொடுத்த பிறகு தேவையில்லாத சவகாசங்கள், ஃப்ரெண்ட்ஷிப்பு மூலியமாக போய் தேவையில்லாத ஒரு 2 பேர் அண்ணன் தம்பிங்க இருக்காங்க அந்த ஏரியாவில். அவன் வந்து இந்த கஞ்சா வியாபாரம் பண்ணுறது, இந்த பைக் செயின் ஸ்நாச்சிங் பண்ணுறது, பைக்கு திருடுறது, இந்த தேவையில்லாத பிரச்சனைலாம் ஈடுபடுறது. இவனுக்கு தெரியாமல் வந்து அவனு கூட போய் சவகாசம் அந்த பைக் ஓட்டுறதுனால ரேசிங்கில் அவர் பண்ணுவான்னு சொல்லிட்டு கூட ஜாயின் பண்ணி அவனுங்க வந்து என் பையனை மிஸ்யூஸ் பண்ணி அவனை வந்து அவன்கிட்ட கொஞ்சம் பணமெல்லாம் அடித்து கொஞ்சம் இல்லாத வெள்ளம் பண்ணி விட்டு, அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ப்ரெஷராகி அவனுங்களை வந்து நான் வந்து சேஸ் பண்ணி போக ஆரம்பித்தேன். அதில் வந்த ப்ராப்ளம்ஸ் தான் எனக்கு வந்து இப்போது நான் வந்து சிறைக்கு போக வேண்டிய நிலைமை ஆகிப்பிடிச்சு. நான் வந்து 2023 நியூ இயருக்கு அந்த மிட் நைட் வந்து பாலாசாரன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டான் இருக்கார், அட்வொகேட். இது வெரி ஜென்யூன் பர்சன். அவர் வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடத்தியிருந்தார். அவரோட ப்ரெசன்ஸில் நாங்கள் எல்லாம் இருக்கோம். அந்த இடத்துல வந்து ஒரு 10 பேர் வந்து உள்ளே வந்து என்னை கத்தி பிரச்சனை பண்ணி உன் பையனை நாங்கள் கொடுத்துடுவோம், உன் பையனை நாங்கள் கொண்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணாங்க. அப்படியும் பாலா சார்லாம் இருந்ததுனால அவங்கள வந்து இதை ஸ்டாப் பண்ணி அவங்கள எல்லாரையும் அமுச்சு விட்ட பிறகு நான் ஒரு 1:30 இருக்கும். ஒய்ஃபும் என் பசங்களும் 2 பேரும் அன்றைக்கி வந்து மிட் நைட் சர்வீஸ் போயிருக்காங்க நியூ இயருக்கு சர்ச்சுக்கு. சரி அவங்க எதனா பண்ண போகிறாங்க சொல்லிட்டு சேஃபாக பார்க்க போனதில் ஒரு 10 பேர் என்னை வந்து சூழ்ந்துட்டாங்க. 10 பேர் சூழ்ந்ததில் என்னால் ஒன்றும் முடியல. ஒருத்தனை தள்ளி விட்டு மட்டும்தான் என் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி நான் எஸ்கேப் ஆனேன். அதுக்கப்புறம் பார்த்தா விடியகாலம் 3:30 மணிக்கு எனக்கு ஃபோன் வருது. இது மாதிரி வந்து ஸ்டீஃபன் சார், இது மாதிரி நாங்கள் ஸ்டேஷன் வந்து நான் எஸ்ஐ பேசுகிறேன், இது மாதிரி வந்து அந்த பையனை நீங்கள் தாக்கிட்டீங்களா, குத்திட்டீங்களா கத்தியால் அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை சார் நான் அப்படி பண்ணலை ஐயா அப்படி. இல்லை நீங்கள் குத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவனுக்கு வந்து ஒரு விரோதம் கிடையாது, அவனுக்கு ஏகப்பட்ட விரோதம். நான் வந்து எஸ்கேப் ஆகி தான் வந்தேன். ஏன்னா அந்த நியூ இயர் நைட்டில் வந்து அவனுக்கு போதையில் சுற்றிட்டு இருந்தாங்க. யார் அவனை என்ன பண்ணான்னு எனக்கு ஆக்சுவலாக தெரியாது. ஆனால் வந்து அந்த பழி ஏமலை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்னை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணிவிட்டு 1.5 month ஐ வாஸ் இன் ஜெயில். புழல் சிறையில் இருந்தேன். சிறையில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். 2018 வேறு எனக்கு ஒரு பைக் மேஜர் ஆக்சிடென்ட் ஆகிருந்தது. அந்த மேஜர் ஆக்சிடெண்ட்டில் வந்து ரொம்ப கஷ்டம். என்னால் வந்து டாய்லெட்லாம் வந்து நார்மல் இந்தியன் டாய்லெட்டில் உட்கார முடியாது, வெஸ்டர்ன் டாய்லெட் தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் அந்த ஜெயிலில் ரொம்ப அவதிப்பட்டேன். டாய்லெட் போகிறதும் சரி, குளிக்கிறதும் சரி, நைட்டில் தூங்குறது கொசுக்கடி, அப்புறமா சாப்பாடு நல்லா இருக்காது,
ரொம்ப 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 கஷ்டப்பட்டேன். இந்த ஜெயில் லைஃப்க்கு முன்னாடி இந்த க்ரைமை பற்றி கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லுங்கள். அதாவது அந்த சம்பவத்து அன்னைக்கு என்ன நடந்துச்சு, அந்த பையனுக்கு என்ன ஆச்சு அதுக்கப்புறம்? அந்த பையன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டான் சார். அட்மிட் ஆகிட்டு வாஸ் 21 days or 20 days இன் கோமா. எனக்கு வந்து ஆல்சோ ட்ரைங் ஃபார் பேல் ஃபார் மீ. எனக்கு எதுவும் பேலும் கொடுக்கல. அதனால் 1 month மேலே நியர் 1.5 month ஜெயிலுக்குள்ளே இருந்தேன். ஆனால் அந்த பையனுக்கு வந்து உயிருக்கு ஆபத்து ஆகலை. பையன் உயிரோட தான் இருக்கான். நல்லா தான் போயிட்டு வரான், வேலைக்கெல்லாம் போயிட்டு வரான். உங்கள் பையனுக்கு என்ன நடந்தது? என் பையனுக்கு அந்த டைமில் வந்து எப்படி சொல்கிறது சார், இவனுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸாக சுற்றிட்டு அவனை ஒரு இடத்துக்கு, இந்த பழவேறு காடுன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே கூப்பிட்டு போயிட்டு பைக் ரேசிங்னு சொல்லிட்டு லாங் போயிட்டு ஒரு இடத்துல அவனை பிளாக் பண்ணி, என் பையனோட ஃப்ரெண்டு ஒரு கிளாஸ்மேட் ஒரு பையன் தான், அவன் தான் எல்லாத்துக்கும் மெயினான ஆள். இவனுங்கக்கிட்ட எல்லாத்தையும் இது மாதிரி வந்து அவங்க அப்பா கொஞ்சம் சின்னதாக ஒரு அமௌண்ட் அவன் அக்கௌண்ட்டில் போட்டிருக்காரு, இது எல்லாத்தையும் சொல்லி அவனுடைய ஏடிஎம் கார்டை வந்து அந்த சீக்ரெட் நம்பர் 4 digit நம்பரையும் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இவனை வந்து ஏதோ இதை பியரு குடிக்கிறேன்னு சொல்லிட்டு, நான் இந்த வயசு பசங்கள்லாம் பண்ணுறாங்க, அதில் வந்து ஏதோ மாத்திரையை போட்டு கொடுத்துருக்காங்க. இவன் ஒரு மாதிரி ஆன பிறகு இவன்கிட்ட அந்த பர்ஸை எடுத்து அந்த கார்டை அடித்து கிட்டத்தட்ட ஒரு 1.25 லட்ச ரூபா இல்லை 2 லட்ச ரூபா அமௌண்ட்டு வந்து எடுத்துட்டாங்க, போய் ஸ்வைப் பண்ணியிருக்காங்க. நம்ம கொளத்தூர் மேத்யூ கார்மெண்ட்ஸ் இருக்குங்களா, அங்கே வந்து போயிட்டு மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறையா திங்ஸ் வாங்கியிருக்காங்க, இப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, க்ளோத்ஸ்லேருந்து எல்லாமே. அப்போ வேறு எங்கேயோ மொபைல் ஃபோனு இதெல்லாம் வாங்கியிருக்காங்க. பையன் அதனால் அவனை பாட்டில் வேறு ஓடிச்சு, இதெல்லாம் வெளியே பண்ணி போய் சொன்னேன்னா அவனை குத்தி கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க. அதே நேரத்தில் ஸ்டேஷனில் போய் இவன் கம்ப்ளைண்ட் பண்ண முடியல. அந்நேரத்துக்கு நான் வந்து ஊரில் இல்லைங்கய்யா. அதுக்கப்புறம் வந்த பிறகுலாம் தெரிய வந்த பிறகு தான் நான் வந்து இவங்களை சேஸ் பண்ணி நான் போக ஆரம்பித்தேன். மற்றபடி வேறு எதெல்லாம் இதுதான் நடந்தது. உங்கள் பையனை மிரட்டினது உங்கள் பையன் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் தானா? ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான் சார், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான். ஃப்ரெண்ட்ஸே வந்து உங்கள் பையன்கிட்ட காசு அடித்தாங்களா? ஆமாங்க சார், அவங்கள நல்லா பழகி இவனை கூப்பிட்டு போய் இது பண்ணி இவன்கிட்ட பணத்தை பிடிக்காங்க. அதுக்கப்புறம் உங்கள் பையனை ஏமாத்தின அந்த கேங்கை நோக்கி நீங்கள் போனீங்களா? ஆமாம் சார். என்ன நடந்தது சொல்லுங்கள். நான் ரிவெஞ்ச் பண்ண போனேன் 2022. இவன் வந்து கொஞ்சம் அவனை அங்கேருந்து பசங்களோட பிரித்து இவன் கொஞ்சம் வேலைக்கெல்லாம் போக ஆரம்பித்தா, கொஞ்சம் ஸ்டடி மைண்ட் ஆகிட்டான் ஒரு 6 months. அவன் வேலைக்கு போக வர இடத்துல அவனுக்கு வந்து பார்த்து சிரிக்கிறது, சவுண்டு கொடுக்குறது ஒரு மாதிரி பண்ணால், இவன் வந்து ஒரு நாள் வீட்டுக்கு வேலைக்கு விட்டு வரும்போது, அன்றைக்கி 2021 May 7th என் சின்ன பையனோட பிறந்தநாள். அன்றைக்கி வந்து ஈவினிங் வேலைக்கு விட்டு வரும்போது அழுவ ஆரம்பித்தான். என்னப்பா இது மாதிரி என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்னு கூட. எனக்கும் கொஞ்சம் மைண்டு சரியில்லை. சரி வாடா அவன் என்ன போய் பார்த்தலான்ட்டு போனால் அவங்க ஏரியாவில் வந்து ஒரு 6-7 பேர். அது ஒரு சின்ன சண்டை நடந்தது. ஆனால் அந்த சண்டை நடந்ததில் இவனுங்க ஒரு 6-7 பேர் ஓடிட்டாங்க, அந்த பசங்க இந்த ஓடிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், அவங்களோட பைக்கை எடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். எங்கள் மேலே ஒரு ரிமார்க் பண்ணி நாங்கள் வந்து அவங்கள வழிபறித்து அடித்து பேட் வேர்ட்ஸ் எல்லாம் எது திட்டி இல்லாத செக்ஷன்லாம் போட்டு எங்களை அந்த டைமில் ரிமாண்ட் பண்ணாங்க, கொரோனா பீரியடில். அப்போ நான் வந்து நம்ம பூந்தமல்லி சப்ஜெக்டில் தான் நான் 21 days இருந்தேன். பூந்தமல்லி சப்ஜெக்ட் அதான் ஃபஸ்ட்டு முதல் இது. அதுக்கப்புறம் 2வது வந்து தான் இந்த நியூ இயர் அன்றைக்கி வந்து எங்கள் வீட்டை வந்து மிரட்டினது. அது ஆனால் நான் அது ரிவெஞ்ச் பண்ண நான் போகலை. நான் போனது என் பிள்ளைங்க ஒய்ஃப் வராங்களா எதாவது பண்ண போகிறாங்களோ அந்த முனை வரைக்கும் போனதில் பார்த்தா என்ன பார்த்துட்டு நான் நரிச்சு போனவனே அப்படி இப்படின்னு இல்லாத பேசி மாட்டிக்கினானு. அதுக்கப்புறம் நான் பார்த்தேன் நம்ம சண்டை போட முடியாது, நம்மளுக்கு வயசில் இந்த அடிப்பட்ட காலோட பண்ண முடியாது. அவனை ஒருத்தனை மட்டும் தள்ளி விட்டு எப்படியா வண்டி, ஏன்னா செல்ஃப் ஸ்டார்ட் ஸ்கூட்டி, நான் உடனே ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டேன் வண்டியை. அதுக்கப்புறம் என்ன நடந்தது எனக்கு தெரியாது. ஆனால் அவன் குத்துப்பட்டு ஹாஸ்பிட்டலில் கிடந்தான். ஃபஸ்ட்டு பூந்தமல்லி சப்ஜெயில் போனீங்க இல்லையா, அந்த அனுபவத்தை சொல்லுங்கள். எப்படி முதல் முறையாக சாப்பாடு அந்த அளவுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ இதுவாக இருக்காது, உப்பு இருக்காது, எதுவும் இருக்காது. உள்ளே இருக்கிற போலீஸாருங்க எப்படி சொல்ல முடியும், அதில் ஒருத்தர் 2 பேர் ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க, சில பேர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. இந்த காலையில் எழுந்தோன்னா உட்கார சொல்லுவாங்க, இந்த கவுண்டிங்க்கு உட்காரணுன்னா இப்படி இந்த முட்டிக்கால் ஆன்சஸில் உட்காரணும். ஆனால் என்னால் உட்கார முடியாது. அது சில பேர் வந்து புரிஞ்சுப்பாங்க கால் அடிபட்டுக்குன்னு. சில பேர் ஆனால் வந்து என்னப்பா உட்கார சொன்னால் உட்காரணும்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ரஃபாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. புழலில் வந்து இந்த குளிர் டைமில் ரொம்ப ரொம்ப கோல்டாக இருக்கும். செகண்ட்லி கொசு எப்படி சொல்கிறது, கண்ட பூச்சிங்க. 2வது வேலை வாங்குவாங்க. அதுக்கப்புறம் இந்த காலை காமிச்சோன்னா அதுக்கப்புறம் சரிப்பா உனக்கு காலை அடிபட்டுருக்கா, சரிப்பா ஓரம் உட்காருப்பா, இல்லைன்னா போய் அந்த புல் பிடுங்கணுவாங்க. அந்த வீடியோ கோர்ட்டில் அங்கே வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணணுவாங்க. நிறையா வேலைலாம் உள்ளே வாங்குவாங்க. மற்றபடி டீ இந்த காஃபி எல்லாம் பார்த்தீங்கன்னா, டீ எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி இருக்கும்.
அதை சக்கரை நீங்கள் நம்ம வீட்டில் எதிர்பார்க்குற மாதிரியோ இங்கே எதிர்பார்க்குற மாதிரியோ கிடையாது. ஜஸ்ட்டு ஹாட் வாட்டர் மாதிரி மார்னிங் ஏதோ ஹாட் வாட்டர் தொண்டையில் போகிற மாதிரி இருக்கும், அவ்வளோ வேறு எதுவுமே கிடையாது. அது பூந்தமல்லி ஜெயில் அதான் உங்கள் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் போகிற ஜெயில் இல்லையா? ஒரு சிறைக்குள்ளே நீங்கள் அடைக்கப்படுறீங்க. அப்போ உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருந்துச்சு? இட் வாஸ் ஆக்சுவலி ஐ வாஸ் ஃபீலிங் லோன்லி. ரொம்ப தனிமையாகப்பட்டேன். நிறைய பேர் வந்து இல்லாத இவர் ஒன்று பண்ணிட்டு ஒரு க்ரைம் பண்ணிட்டு வந்திருக்காரு, அவர் ஒரு க்ரைம் பண்ணிட்டு வந்திருக்காரு, எல்லாம் புது மூஞ்சிங்க. ஃபேமிலியை விட்டு பிரியும் போது அது ரியலி ஹார்ட் பிரேக்கிங். ஒரு நேரத்தில் நைட் டைமில் உட்காந்து அழுதுருக்கேன். என்ன இப்படி லைஃப் எப்படி போயிட்டுருக்கு, இப்படி நடக்குது, லைஃப் எப்படியும் நம்ம நல்லா வாழ்ந்துட்டோம், இப்படியே ஆகிடுச்சு. ஆனால் இன்றைக்கி ஆக்சுவலாக எல்லாமே பார்க்க போனால் ஃப்ரெண்ட்ஸுன்றது சர்க்கிளில் வந்து நிறையா பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க நிறையா பேர். அதுவும் அந்த வயசு பசங்க வந்து தெரியாமல் வந்து யார் கூட சேராத சவகாசம் சேர்ந்ததுனால தான் மற்றவங்க பெற்றவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இன்றைக்கி லைஃப்பில். ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ தேர், பட் தேர் ஆர் 75% ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் லைக் எப்படி பார்க்குறது, உங்களை வந்து எதாவது எதிர்பார்க்குறதோ உங்கள்கிட்ட ஏதாவது ஒன்று தேவைப்படுறதோ அதுதான் பழகிறது. நல்ல ஃப்ரெண்டுங்கெலாம் வந்து மேக்ஸிமம் நிறைய பேருக்கு கிடைக்கிறது கிடையாது. அது நேரத்தில் ஒன்றும் சொல்லுவாங்க, சொல்லும் போது டோன்ட் மிக்ஸ் அண்ட் டூ மச், ரொம்ப க்ளோஸாக வந்து ஜெயில் ஃப்ரெண்ட்ஸ் கூட மூவ் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் சில பேர் உள்ள நல்லவங்களும் இருக்காங்க, சில பேர் பேசுவாங்க, சில பேர் அவங்கவுங்க மூடில் இருப்பாங்க, அவங்களோட கஷ்டங்களை நினச்சிக்கிட்டு ஒரு முகமே ஒரு மாதிரியாக இருக்கும், பேச முடியாது. இட்ஸ் ஆக்சுவலி வாட் டு சே, இட்ஸ் மென்டல் டார்ச்சர். லைக் ஆல்வேஸ் நேரம் உள்ளே இருக்குது. அதெல்லாம் அந்த டைம் லன்ச் டைமில் மட்டும் ஜஸ்ட் கொஞ்சம் நேரம், அந்த ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம், அதுக்கப்புறம் சென்ட் பேக் செல்லுக்குள்ளே இருப்பீங்க. ரொம்ப கஷ்டம். என் ஒய்ஃபுக்கு வந்து ஜெயிலில் வந்து என்னை பார்க்க பிடிக்கல. அவங்களுக்கு அந்த அழுதுருவாங்க. ஷீ இஸ் நாட் ஏபிள் லைக் டு பேர் அப் வித் இட். அவங்களால முடியாது, அதனால் அவங்க வரல. பசங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 times they came, they seen me. தென் தட் இது இட்ஸ் கால் பிசிபி. அந்த பிசிபியில் மணி போடுறது, உள்ளே வேறு ஏதாவது பொருள் கேன்டீனில் வாங்கணும் கொள்ளலாம், யூ ஹேவ் டு பே ஃபார் தட். அண்ட் இட்ஸ் வெரி காஸ்ட்லி லிவிங் ஓவர் தட் இன்சைட். இஃப் யூ வாண்ட் டு பை சம் பிரியாணி, யூ வாண்ட் டு பை சம்திங் எல்ஸ், சிக்கன் ஆர் சம்திங், இட்ஸ் ரொம்ப காஸ்ட்லி சார். அங்கே ரொம்ப காஸ்ட்லி. என்னைக்காவது நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி ஜெயில் லைஃப்லாம் நம்ம அனுபவிப்போம்? உண்மையாக இல்லைங்க ஐயா. நான் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து என்னோடய வயசுலேருந்து ஃப்ரம் ஏஜ் ஆஃப் டீனேஜ் ஐ ஜாயின் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஃப்ரெண்ட்ஸ், பேட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சு எல்லாரும் அவாய்ட் பண்ணிருந்தேன். இது மாதிரி நிலைமையை நான் சந்திப்பேன். எந்த வயசுலேயும் நான் வந்து ஜெயிலுக்கு போகணுன்னு நான் எதிர்பார்க்கல. ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. அங்கே பார்த்துருப்பீங்களா சக கைதிகள்? நீங்கள் இருந்தபோது எவ்வளோ பேர் இருந்தாங்க? பூந்தமல்லி சப்ஜெக்டில் அட்லீஸ்ட் அபவுட் 400 to 500 people who offense against the country. அந்த எப்படி சொல்கிறது, முஸ்லீம் பீப்புள் லைக் அவங்க என்ன சொல்கிறது, அதான் என்ன சொல்லுவாங்க, தண்டனை கைதிங்க. அவங்களுக்கு தனியாக ஒரு செல் இருக்குது. அங்கே யாரும் அலௌடு கிடையாது. ஃபாரினர்ஸ், foreigners, different kind of people from different country against our country doing illegal things or something, they all அவங்களே இருக்காங்க. இந்த பக்கம் வந்து நம்ம ரிமாண்ட் ஆனவங்க ஜஸ்ட் இன் கேஸ் ஆஃப் கேசஸ் விச் ஆர் கோயிங் டு கோ இன் பெயில், அவங்களே மேக்ஸிமம் ஒரு 300 to 350 400 people இருந்தாங்க. நீங்கள் பூந்தமல்லி கிளைச்சிறையில் ரொம்ப பார்த்த பெக்யூலரான கேஸ் ஆர் அந்த சிறைவாசி அவங்கள பற்றி ஏதாச்சும்? அந்த டைமில் ஒரு 3 பேர் யாரையோ வெட்டி பீஸாக வெட்டி, ஆனால் வந்து அவங்கள வந்து நாங்கள் நேரில் பார்க்கல. பார்த்தோன்னா பை டேக்கிங் தம் இன், பட் தேவ புட் இன் அ டிஃப்ரெண்ட் செல். அவங்க வந்து இவ்வளோ சீக்கிரமாக மிங்கிள் ஆகி வெளியே வர மாட்டாங்க. யாரையோ வெட்டி, அதாவது ஒரு ஆளை வந்து பீஸாக வெட்டின மாதிரி அந்த டைமில். ஆனால் ஐ நோ ஃப்ரம் விச் ஏரியான்னு தெரியாது. அது ரொம்ப பெக்யூலரான கேஸு. ஆளுங்களும் நல்லா தேவ சாலிட் ரியல் லைக் வாட் இஸ் லைக் ஆர்மி பீப்புள். லைக் அவனுங்க யாருக்கிட்ட மிங்கிள் பண்ண விடல. அவங்களுக்கு செப்பரேட் ட்ரீட்மெண்ட், அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைம். இப்போ எங்களுக்கெல்லாம் லஞ்ச் முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு வந்து அவங்கள தே வில் டேக் தம் செப்பரேட். அவங்கள பற்றி என்னெல்லாம் பேசிட்டாங்க? உள்ளே வந்து அது எப்படி அவங்க பேசும்போது அவங்க ஸ்லாங்கில் பார்க்க போனால் அது ஒரு அவங்க கெத்தாக பண்ணிட்டு வந்திருக்கிறான், பார் இவங்களாம் என்ன பண்ணிட்டு வந்திருக்கான் அப்படின்னு வந்து அப்படியும் பேசுகிறவங்க இருக்காங்க. சில பேர் வருத்தப்படுறவங்களும் இருக்காங்க, இது மாதிரி பண்ணிட்டு வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் இருக்காங்க. டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப், அதான் சொல்லுவாங்க, பறவைகள் பல விதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம்ன்ற மாதிரி there are different type of people. உங்கள்கிட்ட சில பேர் ஃபீல் பண்ணி பேசியிருப்பாங்களா, நான் இந்த மாதிரி அவர் ட்ரிப்ளிகன்லேருந்து நினைக்கிறேன். வயசில் பெரியவர் தான், என்னோட ஏஜ் தான் இருக்கும், என்னோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அவர் வந்து ஒரு கேஸில் மாட்டிருக்காங்க. அவங்க ஒய்ஃபை வந்து இவர் தான் கொண்டுட்டான்னு சொல்லிட்டு அவர் உள்ளே வந்திருக்காரு. அவரை வந்து உள்ளே போட்டிருக்காங்க, 302 போட்டிருக்காங்க அவரை. அவர் சொல்கிறார், ஆனால் நான் எதுவுமே பண்ணலைங்க, ஆனால் நான் தான் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. அது யார் பண்ணான்னு தெரியாது, என் ஒய்ஃப்னா என் பாசம் உயிர். அவர் ரொம்ப அழுவார்.
எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, கல்யாணம் பண்ணுற வயசில் பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு என்ன ஆகுது என்ன நிலைமையோ ரொம்ப ஃபீல் பண்ணுவார் உள்ள. இவர் சொல்கிற சூசைட் பண்ணிட்டாங்க, அது என்ன விஷயம் தெரியல. அவங்க என்ன சொல்கிறாங்க, இவர் தான் அடித்து இவர் தான் இது பண்ணார் அப்படின்றாங்க. இவர் மர்டர் பண்ண மாதிரி ஒரு கேஸு. ஆனால் இவர் எதுவுமே செய்யலை. அவர் வந்து உண்மையாக ஒரு ஃபீலிங்காக பேசுகிறத பார்த்தா தெரியுது. வேறு யாராவது உங்ககிட்ட பேசினவங்களுடைய வயசு பையன் ஒருத்தன் தான், தஞ்சாவூர்லேருந்து வயசு பையன். அவர் வந்து நார்மலாக ஏதோ கான்ட்ராக்ட் ஒர்க் பண்ணியிருந்தார். அவருக்கு கொஞ்சம் குடிக்கிற பழக்கம் இருக்குது. அவருக்கு அந்த டைமில் காசு இல்லை. அந்த கோவிட் டைமில் என்ன பண்ணியிருக்காரு, அவருக்கு போதையில் அலுமிரி தெரியாமல் ஏடிஎம்ஐ போயிட்டு ஒடிச்சிருக்காரு. அதில் வந்து போலீஸ் அவரை பிடிச்சி அவர் உள்ளே கூப்பிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப சின்ன பையன், என் பையன் வயசு தான், ரொம்ப நல்ல பையன். அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணி வந்தான், அண்ணன் எனக்கு தெரியாதப்பா இது மாதிரி நான் நடக்குவேன்னு, நான் ஏதோ போதையில் எனக்கு காசு இல்லை குடிக்கிறதுக்கு, நான் அதனால் வேலை செய்கிற டூல்ஸ் இருந்தது அதை எடுத்துகிட்டு போயிட்டேன், ஏடிஎம் தட்டினேன், அதை தட்டினோடனே சைரன் கொடுத்துச்சு, வந்து எல்லோரும் பிடிச்சிட்டாங்க, பிடிச்சி எடுத்துன்னு வந்துட்டாங்க. நான் அப்படிப்பட்ட செய்கிற ஆள் கிடையாது, எனக்கு அன்னத்துக்கு ரொம்ப கஷ்டம், குடும்பம் வேறு கஷ்டப்படுது தஞ்சாவூரில், பணம் வேணும், அது நான் பண்ணிட்டேன் போதையில் அப்படின்னு சொல்லிட்டு. புழல் சிறைக்கு போன அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். ஜெயிலுன்றது வந்து நினைக்கிற மாதிரி ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. முதல்ல உள்ளே போகும்போதே நம்மளை வந்து எப்படி சொல்கிறது, கம்ப்ளீட்டாக நியூடிட்டி ஆகிடுவாங்க. அது ஒரு தனி இது இருக்குது, ரூம் இருக்குது. நியூடிட்டி ஆகி உங்களை வந்து உட்கார வைப்பாங்க, உட்கார வச்சு செக் பண்ணுவாங்க. இல்லை வேறு எதனா வச்சுருக்கேம்மா, வேறு எதனா ஆயுதம் இருக்கா, கம்ப்ளீட் மேக் நியூடிட்டி வே யூ ஃபீல் ஸோ அசிங்கமாக இருக்கும் நம்மளுக்கு. ஆனால் வந்து ஒன்லி ஜென்ஸோ ஒன்லி தேர் ஒரு ஆள் தான் இருப்பார். ஆனால் இருந்தாலும் சரி, இது நம்மளுக்கு ஒரு வேதனை தான். ஏன்னா இது நம்மளுக்கு பழக்கம் கிடையாது. வி நாட் யூஸ் டு தட். கம்ப்ளீட்டாக பேண்ட் ஷர்ட்டுலேருந்து இன்னர் வேஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் கழட்டிட்டு உட்கார சொல்லுவாங்க. உட்கார நம்ம இப்படி எப்படி நம்ம டாய்லெட் போவோமோ அந்த மாதிரி உட்கார சொல்லுவாங்க. உட்காரன்ட்டு செக் பண்ணுவாங்க. கிராஸ்க்கு வீடு இருக்குங்களா கஞ்சா, அது வந்து சில பேர் என்ன பண்ணுறாங்க, அதை ரோல் பண்ணி பிளாஸ்டிக்கில் வந்து இந்த ரெக்டம் உள்ளே பின்னால் தள்ளிட்டு உள்ளே கொண்டு வராங்க. ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் செக்கிங்லாம் பண்ணுறாங்க. இது வந்து ஜெயிலுக்குள்ளே நடக்கக்கூடாது இந்த ப்ராசஸ் சொல்லிட்டு அதுக்கோசம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக செக் பண்ணுறாங்க. அந்த செக்கிங் ப்ராசஸ் எப்படி நடக்கும்? செக்கிங் ப்ராசஸ்னால் ஃபஸ்ட்டு போனோன்னா ஃபஸ்ட்டு இது உன்னோட பேக் திங்ஸ் எடுத்து வந்துருக்கீங்க, அதை எல்லாத்தையும் முதல்ல பிரித்து போடணும். அதுக்குள்ளே எதனா இருக்கா, இன்கேஸ் எனி ஸ்மால் ஐட்டம்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற மாதிரி அதை எடுத்துருவாங்க. ரெண்டாவது அதுக்கப்புறம் அதை ஸ்டார்ட் வித் ரிமூவிங் க்ளோத்ஸ். அந்த ஒரு ஆளை தனியாக போய் லைனில் நின்று அங்கே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகும். உங்களுக்கு கிடைச்ச முதல் அனுபவம் இது புழல் சிறையில். இந்த நிர்வாணப்படுத்தி செக் பண்ணுறது பூந்தமல்லி சிறையில் இல்லை, அங்கேயே இருந்தது. ஆனால் இந்த அளவுக்கு அவ்வளோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கிடையாது. ஏன்னா ஒன்ஸ் நான் சொன்னேன் இது மாதிரி எனக்கு கால் அடிபட்டுருக்கலாம், சரி ஓகே நீங்கள் பாருங்கள், அவங்க ஆளை பார்த்தாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட், புழலில் ஸ்ட்ரிக்டான ஆளுங்க இருக்காங்க. பெண்களுக்கும் அதே போல் தானா? ஆமாம், பெண்களுக்கு வந்து அவங்க லேடிஸ் இருக்காங்க, அவங்க செக் பண்ணுவாங்க. இந்த செக்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து என்ன நடந்தது? செக்கிங் முடிஞ்ச பிறகு மேக்ஸிமம் வி ஹேவ் டு கோன்ட்டு போயிட்டு நம்ம உடம்புல மச்சம் அந்த காயம் இதெல்லாம் தே வில் டேக் டவுன் எவ்ரிதிங் எல்லாமே க்ளீனாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே ஒரு முடிஞ்சு போகிறதுக்குள்ளே ஒரு மேக்ஸிமம் 12 ஆகிடும், மிட் நைட் 1. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிளாக்கு அனுப்புவாங்க. இதெல்லாம் ப்ரொசீஜர்ஸ். அதுக்கப்புறம் ஒரு 3 days or 4 days வந்து ஒரு பிளாக்ல வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பிளாக்ல போடுவாங்க. அந்த செகண்ட் பிளாக்லேயே மேக்ஸிமம் ஒரு 1 வீக் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன 5th பிளாக்கு மாற்றுறாங்க. 5th பிளாக்ல வந்து 3ஆம் நம்பர் செல்லில் இருந்தேன். அதில் வந்து இவங்க முஸ்லிம்ஸ் இருந்தாங்க, ஃப்ரம் இலங்கையிலேருந்து இருந்த முஸ்லிம்ஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் மற்றபடி திருவள்ளூர்லேருந்து டிஃப்ரெண்ட் பிளேசஸ் இருந்தாங்க. ஆனால் உள்ளே இருந்தவங்களுக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையே கிடையாது. எல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க, ஒருத்தர் எல்லாம் சிரிச்ச முகமாக இருந்தோம். மற்றபடி இந்த கொசுக்கடி இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். குளிக்கிறது அந்த தண்ணி ரொம்ப அழுக்காக இருக்கும், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது அந்த சோப்பு நம்ம வைக்கிறோம், வெடி வச்சு அது திரும்பத்துக்குள்ளே அவனை எடுத்துடுவான் சோப்பை, இதெல்லாம் நடக்கும் உள்ள. ரொம்ப கஷ்டத்தான். துணி துவைக்கிறது அது ரொம்ப கஷ்டம். துணி துவைக்கிற லைனில் நிற்க நான் இது பண்ணிகிட்டு இருப்பான். மேக்ஸிமம் அந்த 1.5 month நான் ரொம்ப அவதப்பட்டேன் உள்ள. புழல் சிறையை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஏன்னா பூந்தமல்லி ஒரு சின்ன சிறை, ஆனால் இப்படி ஒரு பெரிய சிறைக்குள்ளே போகும்போது எப்படி இருந்தது? இதை ஃபஸ்ட் டைம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஃபஸ்ட் டைம் நான் அவ்வளோ பெரிய ஜெயில் நான் லைஃப்பில் பார்த்துருக்கேன். வால்ஸ்லாம் ரொம்ப பெருசு. ரெண்டாவது எப்படி சொல்கிறது, இட்ஸ் ஒவ்வொரு பிளாக்கும் ரொம்ப பெரிய இடம். ஐ திங்க் மேக்ஸிமம் 1000 கணக்கு மேலே ஒரு 5 to 10,000 15,000 மேலே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உள்ள. எதுக்கு வேறு எதையாவது டிஃப்ரெண்ட் பிளேஸ். இது வந்து நம்ம ரிமாண்ட் ஆகிற கைதிங்களுக்கு தனியாக இருக்குது, தண்டனை கைதிங்க அவங்க தனியாக இருக்காங்க. ரொம்ப பெரிய இடம் புழல் ஜெயில். வேறு என்ன மாதிரியான பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் கேள்விப்பட்டது, சில பேர் கொஞ்சம் நல்ல பேர் வாங்கினவங்க இந்த டான்ஸ் மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து கால் அமுக்கு கை அமுக்கு இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த டார்ச்சர் நான் வந்து எனக்கு எதுவும் வரல, அது ஆண்டவர் இருந்தார். ஐ வாஸ் லைக் சேஃப். பட் இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், இது மாதிரி நடக்கும் அது மாதிரி நடக்கும்.
then they'll want to also misuse some kind of different, I heard about it but I have not seen it, sexual way or something that actually doesn't happen in this jail. It happens அந்த ஜெயிலில் வந்து நடக்கும், பெரிய ஜெயிலில். இது இங்கே நடக்கலை, ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கேன், உள்ளே பேசியிருக்காங்க லைக் ஹோமோசெக்ஷுவல் or something kind of. புழல் சிறையில் எத்தனை நாட்கள் இருந்தீங்க? I was within about 40 days. பூந்தமல்லியை விட புழல் சிறையில் ஃபேமிலி ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? கண்டிப்பாக நைட் டைம்ஸில் தூக்கமே வராது. மேக்ஸிமம் நம்ம தூங்குறது வந்து ஒரு 1:30 2 o'clock மேலே தான் அந்த தூக்கமே வரும். அந்த டயர்ட்னஸ் ஆகி குடும்பம் பற்றி தான் யோசனை இருக்கும். என்ன நம்ம எப்படி இருக்கோமே, நம்ம நிலமை எப்படி இருக்கு, நம்ம லைஃப் இப்படி ஆயிடுச்சு, பசங்க என்ன பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்க, ஒரு அவங்களுக்கு எதனா ஆபத்து இருக்கா, இந்த மைண்ட்லேயே ஓடிட்டுருக்கான். ரொம்ப கண்ணில் தண்ணி வரும். ஒரு நேரத்தில் சில பேர் உள்ளே வந்து 1-2 பேர் யாருன்னா பேசுகிறவங்க தான், அவங்க வந்து என் ஃபேமிலி பற்றி பேசுவேன், ஏதாவது ஒன்று பேசி அப்படியே மைண்டை டைவெர்ட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டேன். உள்ள ஃபேமிலியை மிஸ் பண்ணுறது ஒரு யாரும் இந்த லைஃப் வந்து யாருக்கும் வரக்கூடாது. ஜெயிலுக்கு போகிறது வந்து ஒரு சின்ன காரியம் கிடையாது, லேசான காரியம் கிடையாது. வேறு யாருக்கும் அந்த அனுபவம் வரக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூங்கினா எப்போ பார்த்தா அந்த 5:30 5:15 வந்துடுவாங்க, தட்டுவாங்க. செக்கிங் பண்ணால் அந்த கவுண்டிங் பண்ணுவாங்க திரும்பியும். அந்த கவுண்டிங் பண்ணிட்டு பிறகு அதுக்கப்புறமா ஒன்றா மேலேருந்து அப்படியே ஆரம்பித்து அதுக்கப்புறம் அனுப்புவாங்க பாத்ரூமுக்கு போகிறதுக்கு. இப்போ நீங்கள் டைவர்ஷனுக்கு என்னெல்லாம் பண்ணீங்க? ஏன்னா ஜெயிலில் வந்து உங்களை அடைச்சி போட்ட மாதிரி ஒரு வாழ்க்கை, சுதந்திரமாக சுற்றிட்டு இருந்தவங்கள ஒரு ஜெயிலுக்குள்ளே போட்டு ஒரு 40 நாள் அடைச்சி, அப்போ உங்கள் மைண்டு நிறைய காம்ப்ளிகேஷன் அனுபவிச்சிருக்கோம். மார்னிங்கில் மேக்ஸிமம் ஒரு 1 hour ஒரு ½ hour அந்த சுற்றி வாக் பண்ணிட்டு வருவோம். அந்த காலை வச்சு நோண்டி வாக் பண்ணிட்டு வருவோம். அந்த செடிங்களை பார்க்குறது கொள்வது. அதுக்கப்புறமா எப்படி சொல்கிறது, வேறு எதுனா ஒர்க்கு, நம்ம துணியில் எதனா அலசுறது கொள்வது. இல்லை உள்ளே வருவோம். உள்ளே வந்த பிறகு ஒரு 2-3 பேர் யாருன்னா பெரியவங்க இருப்பாங்க, அவங்க உட்காந்து பேசுவாங்க. அப்படியே மேக்ஸிமம் அதுக்கப்புறம் லன்ச் டைம் வந்துடும். இந்த லன்ச் டைமில் ஏதாவது சாப்பிடுவோம் கொள்ளுவோம். ஆனால் அந்த சாப்பாடு வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்காது. அது ஜஸ்ட்டு வந்து ஒரு புடி தான், அவ்வளோதான் சாப்பிடுவோம். ஏன்னா நம்ம மைண்டு எல்லாமே சிந்தனைலாம் வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கும்போது தாட்ஸ் இருக்கும்போது அந்த ஒரு எப்பேற்பட்ட சாப்பாடாக இருந்தாலும் இறங்காது. ரெண்டாவது அது உப்பும் இருக்காது, எதுவுமே இருக்காது. ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை. இப்போ நீங்கள் வந்து புழல் சிறையில் பெக்யூலியராக பார்த்த கேஸ், நம்ம மெரினா பீச்சில் வந்து இந்த குதிரைலாம் இது பண்ணுவாங்களே, இந்த சவாரி எடுத்துகிட்டு போகிறாங்க. அதில் ஒரு ஆள், அவரும் இன்னொரு ஃப்ரெண்டை வந்து 2 பேரும் வந்து குடிச்சிருக்காங்க. ஒரு குவார்டர் பாட்டில் வாங்கி இவர் ஷேர் பண்ணி கொடுத்துருக்காரு. அவனை கூட சேர்ந்து குடிச்சிருக்கான்லாம் பண்ணியிருக்கான். இந்த டுபாக்கோ யூஸ் பண்ணுறாங்களே ஹேண்ட்ஸ், அது வந்து இவர் கேட்டிருக்காரு. அதை அவன் கொடுக்க முடியாதுன்னு மறுத்துருக்கான். அதுக்கு அவன் போதையில் என்ன பண்ணியிருக்கான், அவனை கீழே தள்ளி ஒரு கல் எடுத்து மடியில் போட்டிருக்காரு. போட்டது இல்லாமல் அந்த பாட்டிலை ஒடிச்சு குத்திருக்கான். ஒரு டுபாக்கோ கோசம். அவர் ஆனால் உள்ளே வந்தார். அவரோட பேட் டைம் வந்து ஒரு 20 days இருந்தார். அப்போ 21st day வந்து அவருக்கு வந்து ஒரு செய்தி வந்தது, அந்த மாதிரி அவன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அவரை இங்கே ரிமாண்டு செல்லேருந்து தூக்கி தண்டனை செல்லில் போட்டுட்டாங்க. அதுதான் ரொம்ப கொடூரமானது. கல்லை தலையில் போட்டு நசுக்கிட்டார் சுத்தமாக. அந்த ஆள்கிட்ட பேசுனீங்களா நீங்கள்? அவர் ரொம்ப நல்லா பேசுவார், பழகுவார். அண்ணன் நான் வேணும்னு பண்ணலண்ணே, இது மாதிரி ஆயிடுச்சுண்ணே, அந்த கோவத்தில் பண்ணிட்டேண்ணே, மற்றபடி என் நண்பன் தானே அப்படின்றாரு. அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது, ஆண்டவரை வேண்டிக்கிறேன், நல்லா ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவரோட பேட் டைம் இந்த நியூஸ் வந்தோடனே அதுக்கப்புறம் அவரை தண்டனை செல்லுக்கு கொண்டு போயிட்டாங்க. வேறு வித்தியாசமான கைதிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்களா? நம்ம பஞ்சாயத்து தலைவரை வந்து கொண்டுட்டு வந்தாங்க. நம்ம வாட் பிளேஸ் தட், ஸ்ரீபெரும்புதூர் சைட்லேருந்து. எல்லாம் சின்ன பசங்க, ஒரு 6 பேர் 7 பேர். அது ஒரு கதை என்னென்னா, அவங்க தம்பிங்களை வந்து இவர் வந்து யாரோ பண்ணியிருக்காரு, கொண்டிருக்காரு ஏதோ. அதுக்கு இவங்க ரிவெஞ்ச் எடுத்து இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. பஞ்சாயத்து தலைவரை கொண்டிருக்காங்க 7 பேர் சேர்ந்து. பெட்ரோல் பாம் போட்டு அவங்க நடந்ததெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்படி பண்ணோம், அப்படி பண்ணோம் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களா தம்பிங்களா, ஏன்டா இது மாதிரினா இதெல்லாம் ஒரு அவங்களுக்கு வந்து அந்த ஏஜில் வந்து ஒரு லைக் தே ஃபீல் சம் டேலண்ட், பட் வி ஃபீல் இட். அவங்களுக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது அவங்க பேசுகிறது. என்ன மாதிரி சொன்னாங்க, அது எப்படி ஸ்கெட்ச் போட்டான்னு சொன்னாங்க? எப்போதும் அவங்க வந்து அந்த ஊர் தலைவர் வந்து ஒரு 10 பேர் சேர்ந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. ஒரு இடத்துல ஈவினிங் டைமில் உட்காந்து தேல் பி பூசிங், அதை பூஸ் பண்ணுவாங்க, அதை ஒரு டைமாக உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் இவங்க கரெக்டாக பிளான் பண்ணி பெட்ரோல் பாம்பு, கத்தி எல்லாம் கரெக்டாச்சு. 7 பேர் பைக்கில் 2 வீலரில் போயிருக்காங்க. அந்த பாமை ஒரு வாட்டி 2 வாட்டி அடிக்கும்போது அந்த 10 பேர் கூட இருந்தாலும் சிதற ஆரம்பித்தாங்க, எல்லாம் பிரிய ஆரம்பித்தாங்க. ஆனால் அவர் வந்து ஊர் தலைவர் கன்று வச்சுருப்பார். அவர் அந்த ஊந்து எழுந்து அந்த பாக்கெட்டில் கன்னை எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த மூஞ்சிலே வெட்டியிருக்காங்க. அதை வெட்டினவன் யாருன்னு பார்த்தா ரொம்ப சின்ன பையன். He'll be only 19-20 years old, பிரவீன் சொல்லிட்டு.
அதுக்கப்புறம் தொடர்ந்து எல்லாரும் மேலே வெட்டி கொண்டிருக்காங்க. இதை வந்து பெருமையாக உங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க இப்படி பண்ணோம் அப்படின்னு. அப்புறமா சம் ஆக்ட்ரஸோட தம்பி ஒருத்தர் உள்ளே இருந்தார். நல்லா ஒரு 6 அடி ஹைட்டு, நல்லா பாடி. அவர் கூட பார்த்தோன்னா ஒரு 10 பேர் 20 பேர் கூட சுற்றிட்டு இருப்பாங்க. ஆழம் பார்க்கறதுக்கு அப்படி இருப்பார். உண்மையில் அந்த சினிமாவில் காட்டுற வில்லன் மாதிரி இருப்பார். நல்லா முடியலாம் விட்டுட்டு இப்படி ஆள். ஆக்ட்ரஸ் விக்ரமோட படத்தில் ஏதோ டான்ஸ் ஆடுறவங்க அவங்க ஆக்ட்ரஸ், அவங்களோட பிரதர். அவர் அந்த டைமில் உள்ளே இருந்தார். பாபிலோனா. யா ரைட் அவரோட பிரதர். பாபிலோனாவோட பிரதர். தட் கேட் ஐஸ் அவர் இருந்தார், உள்ளே இருந்தார். அவர் கூட ஒரு பெரிய ஒரு டீம் இருக்கும். அவரும் என்னங்க பெரியவரே, என்ன சாப்பிட்டீங்களா, எதனா வேணுமா அப்படின்னுவார். அவர் வந்து அப்படியே ஜாலியாக பேசிட்டு போவார். அப்படியே டைம் ரொம்ப கஷ்டம். ஆனால் உள்ளே பாஸ் ஆகிறது. ஆனால் ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு அதை உட்காந்து பேசிட்டோ, மரத்துக்கட்டில் உட்காந்து தனிமையில் உட்காந்துட்டோ ஏதாவது ஒன்று பண்ணி எப்படியோ என் காலத்தை தள்ளினேன் உள்ள. ஆனால் ரொம்ப வேதனைப்பட்டேன் ஃபேமிலி இல்லாமல். பீடி எல்லாம் உள்ளே விற்கிறாங்க சார், விற்கிறாங்க. இட்ஸ் 300 rupees ஒரு பண்டில். 300 rupees a bundle. எவ்ரி மண்டே டு ஃப்ரைடே 300 rupees. அண்ட் சாட்டர்டே மட்டும் ஒரு கட்டு வந்து அந்த ஒரே கட் அலவுட் for 50 rupees சாட்டர்டே. இது அஃபிஷியல் சேல்ஸா? அது இட்ஸ் வாட் சொல்கிறாங்கன்னா, இட்ஸ் அவங்களே உள்ளே தயாரிக்கிற மாதிரி ஐ திங்க் சம்திங். அது உள்ள அவங்க சேல் பண்ணுறாங்க. ட்ரக்ஸ் எல்லாம் உள்ளே வருதா ஜெயிலுக்குள்ளே? ட்ரக்ஸு பெரும்பாலும் நான் அது வரைக்கும் பார்க்கல. அந்த பீடி அடிக்கிறாங்க உள்ளே. பீடி அடிக்கிறாங்க, அது அவங்க கொடுக்குறது தான். ஏன்னா மென்டலில் சில பேர் வந்து அவங்களால முடியல, அது ஸ்மோக் பண்ணால் தான் அவங்களுக்கு அந்த ஃப்ரீனஸ் இருக்குது. ஆல்கஹால்? No, alcohol is not allowed. And things. BD smoking is there 100% which I have seen. பூந்தமல்லி சிறை தான் நீங்கள் முதல்ல போயிட்டு வந்தது. 21 நாள் முதல் முறையாக வாழ்க்கையில் ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வரீங்க. வெளியே வந்தோடனே உங்கள் ஃபேமிலிக்குள்ளே என்ன நடந்தது? வெளியே வந்தோடனே ஆக்சுவலாக என் ஒய்ஃப் வந்து என்னோட கோபமாக இருந்தாங்க. முதல்ல எதுக்கு உனக்கு இந்த வயசில் நீ ஏன் அது மாதிரி கோவப்பட்டு இதெல்லாம் நீ பண்ணுற, என்னதான் பண்ணிட்டாலும் சரி விடு அப்படின்ன பிறகு என்கிட்ட பேசலை மேக்ஸிமம் ஒரு 4 to 5 days. மற்றபடி பசங்களை பார்க்க, என் ஒய்ஃபை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷம். வெளியே வந்துட்டேன். முதல்ல அந்த உள்ளே இருக்கும்போது அந்த அட்மாஸ்ஃபியரோட வெளியே வந்த பிறகு அந்த வானத்தை பார்க்கும்போது அப்படியே பிரைட்னஸ் அப்படியே இருக்கிற மாதிரி இருந்தது. அடுத்த வாட்டி அப்பா நம்மளாம் இந்த மாதிரி தப்பு நம்ம செய்யக்கூடாது, இந்த இயற்கையோட அட்மாஸ்ஃபியர் நம்ம மிஸ் பண்ணுறோம், ஃபேமிலியை மிஸ் பண்ணுறோம், எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறோம். அந்த ஃப்ரீடம் இல்லை. டோட்டலி எவ்ரிதிங் இஸ் லாக். லைக் கிளியை வந்து கூண்டில் போட்டு அடித்த மாதிரி தான் இருக்குது சிறையில். ஒரு முதல் சிறை அனுபவத்துக்கு அப்புறம் நீங்கள் வெளியே வரீங்க. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரீடம் அனுபவிக்கிறீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஏன் புழல் சிறை? அது எப்படி சொல்கிறது, அது 2023 நியூ இயர் அன்றைக்கி வந்து என் வீட்டான வந்து அவங்க ஆக்சுவலாக கத்திட்டு போனாங்க. கத்திட்டு போயிட்ட பிறகு என்னை மிரட்டிட்டு போய் என் பையனை குத்திடுவேன் கொண்டுருவேன்னு சொல்லிட்டு போனவங்க அதான் பாலா சார் இருக்கார். இஸ் அ வெரி டீசென்ட் அண்ட் ஜென்யூன் பர்சன். அவர் வந்து இந்த இதில் வந்து அவர் செப்பரேட் பண்ணி மறுகி அவங்கள தட்டி அமைச்சு விட்டார். அதுக்கப்புறம் என்கிட்ட சொன்னார், சீமன் சார் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க நீங்கள் இருங்க. ஏன்னா அவர் வந்து இஸ் அ வெல் எஜுகேட்டட் பர்சன் அண்ட் யூ நோஸ் ஹேண்டில் த சிச்சுவேஷன். ஏன்னா நல்லா பேசி புரிய வச்சு நீ வீட்டில் உட்காருங்க, வீட்டை விட்டு வெளியே வராதிங்க, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும், அப்படி ஏதாவது வந்தானா ஐ டேக் கேர் ஆஃப் தெம் அப்படின்னாரு. அப்படி சொல்லிட்டு பிறகு எல்லாம் பண்ண பிறகு நான் என் மைண்டில் என்ன இருக்குன்னா, பசங்க ஒய்ஃப் வந்து சர்ச்சுக்கு போயிருக்காங்க. 1 o'clock மேக்ஸிமம் 1:30 அப்புறம் தான் சர்வீஸ் முடியும், ஏர்லி மார்னிங். அவங்க வரும்போது இவங்களே ஏதாவது தாக்கிட்டாங்கன்னா அதுக்கோசம் நான் அவங்கள கூப்பிட்டு வரதுக்கோசம் சேஃப்டிக்கோசம் நான் போனேன். அப்படி வெளியே போயிட்டு அந்த தெருக்கா உள்ளே போனேன்னா அந்த 10 பேர் என்ன சூழ்ந்துட்டாங்க. மற்றபடி நான் அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கணுமோ இல்லை நான் வந்து இது பண்ணணுமோ நான் போகலை. அதில் அவனை என்னோடய லைஃப் என் சேஃப்டிக்கோசம் அவனை தள்ளி விட்டு தான் நான் பைக் எடுத்துகிட்டு வந்தேனே தவிர. அதுக்கப்புறம் விடிய காலில் 3:30 மணிக்கு கால் பண்ணி என்ன சீமன் சார் இது மாதிரி பண்ணிட்டீங்க, அவனை குத்திட்டீங்களான்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக நான் பண்ணலையான்னு சொல்கிறேன். டோட்டலி இது வந்து ஒரு பொய் வழக்கு மாதிரி என் மேலே பண்ணி அதுக்கப்புறம் நான் ஜெயில் அனுபவித்தேன். அப்போது நீங்கள் உங்களை வந்து ஜெயிலுக்கு அழைச்சிட்டு போகும்போது உங்கள் ஃபேமிலியில் எப்படி இருந்தது சுச்சுவேஷன்? என் பசங்களும் என் ஒய்ஃபுக்கு தெரியும் நான் அது மாதிரி பண்ணியிருக்க மாட்டேன்னு. ஆனால் வந்து போலீஸ் என்ன சொன்னாங்க, இது ப்ரொசீஜர் நாங்கள் பண்ணி தான். ஆனால் என்னை வந்து ரொம்ப ரஃபாலாம் ட்ரீட் பண்ணல. இது ப்ரொசீஜர் சார், ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க, உங்கள் மேலே தான் கம்ப்ளைண்ட் இருக்குது, நீங்கள் வாங்க சொல்லிவிட்டு வற்புறுத்தி பண்ணாங்க. ஒய்ஃபும் பசங்களும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதாங்க அந்த டைமில் வந்து என் பெரிய பையனுக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு பைக் ஆக்சிடென்ட் ஆகி அவன் மனநிலை சரியாமல் இருந்தான். அந்த டைமில் அவன் வந்து நியூ இயருக்கு முன்னாடி 2 நாள் முன்னாடி ஹாஸ்பிட்டலேருந்து அவன் டிஸ்சார்ஜ் ஆகி வந்தான். ஈ வாஸ் இன் ஸ்டான்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்.
இந்த இடத்துல ஒரு சின்ன வெட்டு மாதிரி பட்டு அது என்னமோ சின்ன அடி தான் வச்சு அடி ஆறிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா தானாக பேச ஆரம்பித்தான். ஃபோன் இது செல்ஃபி எடுக்கிறது ஒரு மாதிரியே பேச ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் இவன் ரியாக்ஷனே சரியில்லைன்னு சொல்லிட்டு வி டுக்கும் டு ஹாஸ்பிட்டல் அங்கே எடுத்துகிட்டு போனாங்க. அப்போ சொன்னாங்க இது ஸ்லைட்லி அஃபெக்டடு இந்த அடிப்பட்டதுனால. அதுக்கப்புறம் டேப்லெட்ஸு ஒரு 1.5 month அவன் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு வந்த பிறகு அவனுக்கோசம் நான் வேணா போனது. ஏன்னா அவன் உடம்பு வேறு சரியாமல் இருக்கான். என்னத்துக்கு போயிட்டு அவனை யாருனா தாக்கிட்டாங்க ஏதாவது பண்ணிட்டாங்க நான் மனசு வேதனையாக இருக்குது. அதுக்கு தான் அவனுக்கு பார்க்கலான்னு போனேன். அதுக்குள்ளே இது மாதிரி ஆகிடுது. புழல் சிறையிலேருந்து நீங்கள் வெளியே வந்தீங்கல்ல, அப்போ வெளியே வந்தபோது இருந்த அனுபவத்தை சொல்லுங்கள். அந்த 40 daysக்கு அப்புறம் வெளியே வரும்போது உண்மையாக லைஃபே வந்து இதுக்கு மேலே எந்த தவறும் பண்ணக்கூடாது. இதுக்கு மேலே வந்து எதுவும் யார் எந்த ஃப்ரெண்ட்ஸு தேவையில்லாத பழக்கங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு கம்முன்னு ஒதுங்கி ஃபேமிலியோட வாழணும். வீட்டை விட்டு வெளியே போனாலும் ஒரு காரணத்தோடு தான் வெளியே போகணும் அப்படின்றது ஒரு மைண்டில் ஒரு சுச்சுவேஷன் ஆகி போச்சு. தேவையில்லாத ஒரு எதுக்கும் வந்தாலும் சரி ஒரு ஃபங்க்ஷனு கூட ஒரு ஃப்ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு கூட போகிறதுக்கு ஒரு பயம்ன்ற மாதிரி ஆகி போயிடுச்சு. எங்கே ஏதாவது ஒன்று நம்மளை தேடி வருமோ லைஃப்பில் பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். பயம்ன்றது நான் உள்ள அந்த ஜெயிலுக்கு ஒரு 40 days இருந்த பிறகு தான் கற்றுக்கிட்டேன். யார்கிட்டையும் தேவையில்லாத வார்த்தைங்களை பேசுறதில்ல. யார் ஒரு பேசினா கூட என்னங்க ஏன் நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு போயிட்டே இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு 2 வார்த்தை பேசுறதுல ஒரு பயம். அதனால் ஒரு பிரச்சனை வருமா நிறைய அனுபவப்பட்டேன் ஜெயிலுக்கு போன பிறகு. போலீஸ் அடி கிடச்சதா உங்களுக்கு? அந்த 2021 நடக்கும்போது அப்போ போலீஸ் அடித்தாங்க. அந்த ப்ராப்ளத்தில் அடித்தாங்க. ஏன்னா இந்த வாட்டி என்னை அடிக்கலை கொஞ்சம் ரஃபாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் சில பேர் நல்லவங்களும் இருக்காங்க உள்ள. அவங்க வந்து அதுக்கப்புறம் இல்லைங்க சார் இது ப்ரொசீஜர் தான் சார் வேறு வழி கிடையாது, உங்களை ரிமாண்ட் பண்ணி தான் ஆகணும், உங்கள் மேலே தான் இருக்குது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் எதுவுமே பேசலை. இல்லைங்க சார் நான் பண்ணலை சார்ன்றேன். நீ பண்ணலைன்றாலும் அவங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரெஷராக போடும்போது என்னால் ஒன்றும் அதுக்கு மேலே பேச முடியல. ஏன்னா கையெழுத்து போட்டு பண்ணி என்னோடய தம் இம்ப்ரெஷன்லாம் பண்ணி ஏன்னா ஜட்ஜி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு இது மாதிரி வந்து ரிமாண்ட் பண்ணதுக்கு சிக்னேச்சர் வாங்கி நான் அனுப்பிச்சிட்டாங்க. போலீஸ் அடி அதை பற்றி சொல்லுங்கள். அவங்க அடிக்கிறது மெயினாக அந்த ஜாயிண்டில் அடிப்பாங்க. மேக்ஸிமம் அது ஒரு 2 நாள் 3 நாளில் அந்த வலி உங்களுக்கு எப்படியே போன மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு 6 மாதம் கழிச்சுனால திடீர்னு ஏதாவது ஒரு பெயின் இருக்குன்னா உள்ளுக்குள்ளே வலிக்கும். அவங்க அடிக்கிற அடி அப்படி இருக்கும். ரொம்ப ஏம் பண்ணி கரெக்டாக யூஸ் ஒன்லி ஜாயின்ட்ஸ் தடியில் அடிப்பாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒன்று பல்ப் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க பிளாஸ்டிக்கில், அதில் அடிப்பாங்க. கரெக்டாக இந்த ஜாயிண்டில் தான் இந்த ஜாயின்ஸு இந்த ஷோல்டரு இந்த மாதிரி இடத்துல. அதுக்கப்புறம் சில பேரை பார்த்துருக்கேன் அவங்கள படுக்க வச்சு பட்டாக்ஸ்லேயே அடிக்குது. உங்களை ஏன் அடித்தாங்க? இந்த பிரச்சனை 2020 வந்த பிரச்சனை அந்த அடிச்சடி பிரச்சனை உள்ளே போயிட்டு நான் ஆகஸ்ட்மா நான் பேசினேன் கொஞ்சம் அவங்ககிட்ட. ஏன்னா அவங்க வண்டி நான் கொண்டு வந்து அவங்க அகேன்ஸ்டாக நான் சொல்லும்போது அது உணர்த்து இருந்தார். நீ தான் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிட்டுருக்க, அவங்களாம் அது மாதிரி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எஸ்ஐ பேசினார். நான் பதிலுக்கு அவர்கிட்ட பேசிட்டேன். பதிலுக்கு பேசி இது பண்ணோன்னா அவங்க வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சட்டை கழட்டி அடித்தாங்களா? ஆனால் சட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க சார். ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு அடிச்சிட்டாங்க. அடித்த பிறகு அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணி பேண்ட் பெல்ட்லாம் ரிமூவ் பண்ணி வெறும் பேண்ட்டோட தான் உட்கார வச்சாங்க. திரும்ப மறுபடியும் அந்த கேங் மூலமாக உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? திரும்பி வந்து என் பையனை தாக்குனாங்க. அதுக்கு நான் வந்து நியாயமாக என்ன பண்ணமோ 100 கால் பண்ணி ப்ரொசீஜராக பண்ணி அவங்கள ரிமாண்ட் நான் பண்ணேன். நான் பதிலுக்கு எதுவும் தாக்குதல் பண்ணல. ஏன்னா அந்த ஜெயில் லைஃப் எனக்கு போதும், எனக்கு இதுக்கு மேலே நான் எதுவுமே பண்ண வேணாம். எனக்கு அந்த கோவம் எல்லாம் நான் முன்ன மாதிரி கிடையாது, கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அதுக்கு தான் இப்போ நான் அந்த என்னோடய வீடு நான் இருந்த இடத்த விட்டு நான் இடம் மாறியே வந்திருக்கேன். மாறி வந்து பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டுருக்கேன். யாரோட பிரச்சனையும் வேணாம். சப்போஸ் நான் அவன் கண்ணில் பட்டாலும் சரி இல்லை அவன் ஏதாவது ஒன்று நடக்கக்கூடாது, எதுவுமே நடக்கக்கூடாது. லைஃப் ஒரு பெட்டர் ஃப்யூச்சர் இருக்கணும் என் பசங்களுக்கு சொல்லிட்டு நான் ஒதுங்கி வந்திருக்கேன் லைஃப். இப்போ எப்படி இருக்குது வாழ்க்கை? ஐ ஃபீல் மோர் பெட்டர் சார். தனிமையாக இருக்கேன். முன்ன மாதிரி ஒன்லி வெளியே போனால் என் வேலையை மட்டும் பார்க்குறேன். மற்றபடி தேவையில்லாத டைமில் கூட வெளியே வரது கிடையாது. வீட்டில் உட்காந்து மேக்ஸிமம் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்குது, இல்லை டிவி பார்க்குறது, இல்லை ஃபோன் பார்க்குறது, எங்கேயும் வெளியே போய் யாரோடையும் மிங்கிள் ஆகுறதில்ல. மிங்கிள் ஆகிறதுக்கு ஒரு பயம் இருக்குது. அதனால் ஒரு பிரச்சனை வருமா, அவங்க எதனா ஒன்று யாருனா ஆரம்பிச்சிருப்பானா. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் எனி ப்ராப்ளம்ஸ். ஃபர்தரில் வந்து லைஃப் வந்து ஸ்மூத்தாக போகணும். பசங்க நல்லா இருக்கணும், என் பசங்க ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும் சார். உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் பற்றி சொல்லுங்கள். உங்கள் அப்பா அம்மா வந்து வெரி லவ்லி பீப்புள், ஜென்யூன் பீப்புள். ஐ ஹாவ் ஒன் மோர் பிரதர் ஆல்சோ. வி லிவ்ட் அ ஹாப்பி ஃபேமிலி. ஈ ஒர்க் ஃபார் இந்தியா பெஸ்டின்ஸ் சிம்சன் கம்பெனி குரூப் ஆஸ் அ வெல்டர். அம்மா வந்து டீச்சராக இருந்தாங்க. எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க, நல்லா இருந்தோம். எப்படி சொல்கிறது, 2 பேரும் ஆங்கிலோனியன்ஸ், ஆங்கிலோனியன்ஸ். நான் நல்ல ஸ்கூலில் டெஃபன்காரியில் தான் படித்தேன். எங்கள் அண்ணனும் அங்கே தான் படித்தேன். அப்போல நல்ல லைஃப் தான். வி ஆக்சுவலி இந்த இதில் வந்து ஜெயில் வாழ்க்கையில் நான் வந்து என்ட்ரு ஆகணும் யாரும் என் ரிலேஷன்ஸ் கூட யாரும் எதிர்பார்க்கல. இதனால் என் ரிலேஷன்ஸ்லாம் கூட என்னை வெறுக்கிறாங்க.
இது அவங்க நினைக்கிறது எதுவும் என்ன ஒரு மாதிரியா கீழ்ப்படியாக பார்க்குறாங்க. எல்லாமே இந்த ஜெயிலுன்றது போனால ஒரு கெட்டவன் தான். அந்த ஒரு சூழ்நிலை இல்லை ஏதோ ஒன்று நம்ம தப்பாக பண்ணுறதுனால ஜெயிலுக்கு கூட போகிறான்னு ஒரு நினைப்பு கிடையாது. அது மட்டும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டான், இவங்க கூட மிங்கிலா பார்த்தீங்க கூட வச்சுக்காதீங்கன்ற மாதிரி சொந்தக்காரங்க கூட தே ஃபீல் ஸோ பேட். இந்த பிரச்சனைக்கு அப்புறம் உங்கள் பையன் எப்படி என் பையனை கம்ப்ளீட்டாக நான் வந்து அவனை ஒர்க் பண்ணுற ஆஃபீஸோட பிளேஸாக மாற்றிட்டேன், எல்லாத்தையும் மாற்றிட்டேன். இப்போ அவர் கரெக்டாக போகிறாரு, வேலைக்கு போகிறாரு. அவருக்கும் ரொம்ப அனுபவம் ஆயிடுச்சு. அவருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்னா என்ன, ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. வேலை உண்டு, அவரும் வீடு உண்டு, கரெக்டாக போகிறாரு வராரு. இப்போ உங்களோட வாழ்க்கைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுடைய பொருளாதாரத்துக்கு? இப்போ அந்த கால் ஆக்சிடென்ட் ஆன பிறகு நான் எந்த ஆஃபீஸோ வேறு எந்த ஜாப்ஸுக்கும் நான் போக முடியாது. ஆட்டோ தான் வச்சு ஓட்டிகிட்ருக்கேன். ஜஸ்ட் ஏர்னிங் ஆஃப் சம் 800 to 1000 rupees a day என்னோட ஃபேமிலி வர மந்த்துக்கு போதும். ரெண்டாவது பெரிய பையன் ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுறான். அது மொத்தத்தில் ஒரு ஹாப்பி லைஃப் இருக்கும். சேவிங்ஸ் எதுவும் இல்லைனாலும் வி ஹேவ் ரூஃப் அபவ் ஹெட், ஒரு வீடு இருக்குது தங்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பாடு இருக்குது, சந்தோஷமாக இருக்கும், அந்த நிம்மதி இருக்குது. அது வரைக்கும் ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. ஐ தேங்க் காட் ஃபார் இட். இப்போ நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு? நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க. அப்பா அம்மா வந்து சொல்கிறது வந்து அவங்க என்னமோ ஒரு எதிர்ப்பாக ஃபீல் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு எதிரி சொல்கிற மாதிரியோ. ஆனால் தாய் தகப்பா சொல்கிறது அந்த வயசுக்கு அவங்களுக்கு பிடிக்கல. ஆனால் தாய் தகப்பா நீங்கள் நல்லது தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்னும் போது எந்த ஃப்ரெண்ட்ஸு நல்லவன், எந்த ஃப்ரெண்ட்ஸு கெட்டவன், எதுக்கோசம் பழகிறான்னு இவங்களுக்கு தெரியாது. தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டு அதுக்கு என்னென்ன சொல்கிறேன்னா, அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸை அவாய்ட் பண்ணிக்கிட்டு இல்லை செலக்டட் ஃப்ரெண்ட்ஸோடு அவங்க எல்லாம் மூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். unwanted friends and unwanted work and this bike riding, bike racing, rash driving அவங்க ஒரு இது ஆபத்து, மற்றவங்களும் ஆபத்து. வருங்கால இந்த பசங்க வந்து புரிஞ்சுக்கிட்டா சரி. முதல்ல தாய் தகப்பன் பேச்சை கொஞ்சமாவது கேட்டால் நல்லாயிருக்கும். லைஃப் அவங்களுக்கு பெட்டராக போகும், ஸ்மூத்தாக போகும், அவங்களுக்கு ஒரு பிரைட்டான ஃப்யூச்சர் இருக்கும். யூத்துக்கு நான் வந்து ஒரு இதுவாக நான் கேட்டுக்கொள்கிறேன், அவங்க தாய் தகப்பன் சொல்கிறது கேட்டு அவங்க வாழ்ந்தாங்கன்னா நல்லா இருப்பாங்க லைஃப்பில். தேங்க்யூ சார். Shape your career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12 till May 31st.